இதே கடுப்படியில் இன்றைக்கி ஆப்பம் மாவில் அக்கா ஒலையாப்பம் செய்ய போகிறேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். எப்படி வேணால் நம்ம விருப்பம் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம ஆப்பம் மாவிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஒலையாப்பம் எங்கள் பாட்டி வேறு மெத்தடில், எங்கள் பாட்டி அம்மாலாம் வேறு மெத்தடில் செய்வாங்க. இது 1 ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன் அக்கா. கொஞ்சமாக முந்திரியை போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எங்கள் பாட்டி அம்மாலாம் வேறு மெத்தட் செய்வாங்க. அதுக்கு ஈஸ்டெல்லாம் ஊற்றி கரைச்செல்லாம் வைப்பாங்க. அக்கா அன்றைக்கி ஈஸ்ட் ஊற்ற போகிறதில்ல, நோ ஈஸ்ட்டு. அப்புறமா அது பொங்குறதுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு எதுவுமே ஊற்றுறதில்ல. அக்கா கொஞ்சமாக சோடா மாவு மட்டும்தான். நம்ம ஆப்ப மாவு சோடா மாவு ஏற்கனவே ஆப்ப மாவில் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது ஃப்ரையாக எடுத்துடலாம். அவ்வளோதான், முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இப்போது அந்த கீலையே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணது, பேக்கெட்டில் வாங்கினது. அதனால் கல் மண் எதுவுமே இருக்காது. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறதுனால இது நல்லா இதை வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை பொன்னிறமாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தாச்சு. நல்லா வாசனை வருது. வறுக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அக்கா ஒரு 4 கரண்டி ஆப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து அக்கா என்ன போட்டு அரைச்சிருவேன்னா, ஆப்பத்துக்கு வெந்தயம் 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கிலோ அரிசிக்கு சொல்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம், 1 ஸ்பூனு உருட்டு பருப்பு உளுந்து, அப்புறமா 2 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் புழுங்கலரிசி. 1 கிலோ போடுறா இருந்தால் 5 ஆளாக்கு வரணும்ல. அப்புறம் 2.5 கிளாஸ் பச்சரிசி, 2.5 கிளாஸ் புழுங்கலரிசி. அவ்வளோதான். நல்லா நைஸாக அரைச்சிடுவேன். மிக்சிலேயே சூப்பராக 1 மினிட்டில் நம்ம அரைச்சிடலாம். அரிசியை வந்து ஊற வச்சு அக்கா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். அந்த தண்ணி அந்த ஜில்னஸோடு கொண்டு வந்து அரைச்சா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதுதான் ஆப்பம் மாவு அக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுலேருந்து இப்படி கெட்டியாக தான் இருக்கும். எடுத்து போட்டு ஒரு பிஞ்சு சோடா மாவு மட்டும், ஆப்ப சோடா மாவு மட்டும் போட்டு, உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்பேன் அக்கா. ஆப்ப சோடா மட்டும் போட்டு ஆப்பம் ஊற்றிடுவேன். இப்போ அதில் தான் அக்கா ஒலையாப்பம் செய்ய போகிறேன். இது பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் பத்தாது. அக்கா எடுத்து வச்சுட்டு அப்புறம் போடுவேன். இது வந்து ஆப்ப சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் தான். இதுக்கு வெல்லம் பாருங்கள், இந்த அளவில் ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்குறேன். இன்னும் ஸ்வீட்டு தேவைன்னா அது உங்கள் விருப்பம் தான், போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பொடி பண்ணது, வீட்டில் பொடி பண்ணது. இப்போ தேங்காய் பூவும் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெல்லம் போட்டதில் இதிலே இலகி தண்ணி இது பண்ணிடும், தண்ணியாக ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போது நம்ம அந்த நெய்யில் வறுத்த அந்த பாசி பருப்பையும் போட்டுறோம். ரொம்ப 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 நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். பருப்பு கடிப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடும். அக்கா இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இட்லி ஊற்றுற பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். எங்கள் பாட்டி அம்மாலாம் சொல்லுவாங்க, இதுக்கு வந்து இந்த ஒலையாப்பத்துக்கு கப்பி கஞ்சி காய்க்கணும்பாங்க. இந்த அரிசியை வந்து அந்த குருணையை எடுத்து கொதிக்க வச்சு, அப்புறமா அதில் உள்ள இதை வடிகட்டிட்டு கொதிக்க வச்சு வடித்த தண்ணி மாதிரி வரும். வடிகட்டி நைட்டே ஊற்றி கரைச்சி வச்சுருவாங்க. அது பேர் கப்பி கஞ்சி கரைச்சி வைக்கிறது. அப்படி தான் அந்த ஒலையாப்பம் செய்வாங்க. அக்கா சிம்பிளாக சூப்பரான ஒலையாப்பம் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணுறோம். இது அப்படியே மூடி கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 5 மினிட். அவ்வளோதான். ஒரு இட்லி சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இந்த தட்டில் வந்து கொஞ்சம் கீ தடவி வச்சுருக்கிறேன். இப்போ 4 தட்டுலேயும் கொஞ்சம் கீ தடவி வச்சுட்டேன். இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக நம்ம ஃபஸ்ட்டே ஆப்பமாக கெட்டியாக வச்சுக்கணும். ஏன்னாக்கா ரொம்ப தண்ணியாயிரும் நம்ம வெல்லம் போடும்போது. நான் அக்கா அச்சு வெல்லம் தான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுதான் போடுறேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம், ஜீனி கூட போட்டுக்கலாம். ஜீனி போட்டாலும் ஒலையாப்பம் ஒயிட்டாக இருக்கும், ஒயிட்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லா தட்டுலேயும் ஊற்றிட்டு வரேன் அக்கா. இப்போ எல்லா தட்டுலேயும் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட் ஆகணும். ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், 10 மினிட் ஆயிடுச்சு. வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து இப்படி செஞ்சிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒலையாப்பம். சூடாக தான் இருக்குது அக்கா, கையில் எடுக்க முடியல. சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பின்பக்கம் பாருங்கள், பேக் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பாசிப்பருப்புலாம் நல்லா வாசனையாக இது வாயில் கடிப்படும் போது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல. பார்த்தீங்களா, நான் தான் சரி பிச்சு காமிக்கிறேன். சூடாக கை வைக்க முடியலப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பர் சாஃப்டான ஒலையாப்பம் ரெடி. இதுக்கு நிறைய மெத்தட் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம். அக்கா ஈஸியான மெத்தடில் அதான் ஆப்பமாவு உங்களுக்கு அது எப்படி ஆப்பமா மெத்தட்னு சொல்லியிருக்கிறேன். 2 கிளாஸ் புழுங்கலரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து போட்டு ஊற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருவேன், ஊற வச்சுருவேன். ஈவினிங் எடுத்தோ நைட் எடுத்தோ நம்ம அரைக்கும்போது அதில் வந்து அரை முடி தேங்காய் மட்டும் தான் அக்கா நிறைய போடுவேன். அரை முடி தேங்காய் அதிலே போட்டு அரைச்சிருவேன். அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சோறு இருந்தால் போடலாம். மத்தியானம் நம்ம வடித்த சோறு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா தேவையில்லை. இவ்வளோ தான் போட்டு நைட்டு சால்ட்டும் போட்டு கரைச்சி வச்சுருவேன். காலையில் ஆப்பமாக எடுத்து ஆப்பம் ஊற்றும்போது தான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை போல் ஆப்ப சோடா மாவு போட்டு கரைச்சி ஊற்றுவேன். அந்த ஆப்ப மாவில் தான் அக்கா நான் ஒலையாப்பம் செஞ்சுருக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்குது. கை வச்சு அக்கா பிச்சு காமிச்சேன். இன்னும் பிக்க முடியல. அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு வேறு எந்த மெத்தடும் கிடையாது. எங்கள் அம்மாலாம் மோர் இளநீர் ஊற்றணும்பாங்க, மோர் கலக்கிட்டு ஊற்றணும்பாங்க நைட்டு இந்த ஒலையாப்பத்துக்கு. அப்புறமா இந்த ஈஸியான மெத்தடில் ஒலையாப்பம் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப 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 சூப்பராக நம்மளுக்கு ஈஸியான மெத்தடு இதை செஞ்சு பாருங்கள்.